ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா 2026 புத்தாண்டு பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இறுதியா பார்க்கக்கூடிய மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது? பிரச்சனைகள்லாம் தீருமா? அதுவும் ஜென்மச்சனியா இருக்காரு. அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் டெப்தா கொஞ்சம் பேசணும். சரி சொல்லுங்க ஐயா. கடைசி ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி சனி நல்லவருங்க. ம் மீனத்துக்கு அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் என்னன்னா, சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சில அசௌகரியங்கள் உண்டு. அதை நீங்கள் கெட்டவராக நினச்சி பார்க்கக்கூடாது. ம் ம். சொந்த உத்திரட்டாதியில் வரும்பொழுது அங்கே கும்பத்தின் பலனை கொஞ்சம் கொடுப்பாரு, 12ஆம் பாவ பலனை கொடுப்பாரு. ஆல்ரெடி ராகு அங்கே இருக்காரு. இதில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்றபடி சனி மேலே பழி போடாதீங்க. உங்களுக்கு கடவுளே சனி தான். உங்களுக்கு ஆத்மகாரகன், ஆத்ம தெய்வம்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் இஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிறதே சனி தான். அப்படிப்பட்டவரை நாம் தவறாக நினைக்க வேண்டியதில்லை. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மீனராசிக்கு இப்போ 2026ஆம் வருடம் அது சூரியனுடைய நட்சத்திரம் என்பதனால சூரியன் நமக்கு 6ஆம் அதிபதி. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிறனால வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை நல்லா வளர்ச்சியாக கிடைக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் எதில் கவனிக்கணும் அப்படின்னா, உறவுகள்லையும் ஆரோக்கியத்திலையும் தான் கவனிக்கணும். காரணம் 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. ஸோ இதுதான் சுருக்கமாக மீனத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதிகபட்சம் இவங்களுக்கு 4ஆம் இடத்துல இப்போ இருக்கிற குரு 2026 ஜூன் வரைக்கும் இருப்பார். இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பேருக்கோ, திருமண தடையில் இருக்கிறவங்களுக்கோ, மற்றும் அதிக ஆரோக்கிய ப்ராப்ளத்தில் இருக்கவங்களுக்கோ கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அப் டு ஜூன். அந்த ஜூனுக்கு அப்புறம் நல்ல ஒரு வைத்தியம் கிடைக்கும். நம்மளை தேடி வரும், இறையருள் தேடி வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமண காரியமும், மற்றும் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் சூப்பராக வேலை செய்யும். அதனால் ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல தான் பிறந்த நட்சத்திரமான பூசத்தில் போகிறார். பூசத்தில் தான் குரு பிறந்தார். அதே மாதிரி சனி பகவான் ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் போகிறார். இந்த 2 கனெக்ஷனும் யாரெல்லாம் ஆன்மீகத்துக்காக தேடுறீங்களோ, யாரெல்லாம் இந்த உலகம் ஏன் பிறந்தது அப்படின்னு விசாரணை பண்ணுறீங்களோ, அது மாதிரி ஆன்மீகத்தில் தேடுறவங்களுக்கு சமுத்திரத்தில் போய் முத்தெடுக்கிற மாதிரியான ஒரு வருடம் இந்த வருடம். குரு சனி நட்சத்திரத்தில் பிறந்தாரு. அதே குருவோட வீடு மீனம். மீனத்திலே சனியோட நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு. சனி பிறந்தது ரேவதி நட்சத்திரம். அதுவும் மீனத்துல தான் இருக்கு. நீ அடுத்து அதுக்கு சஞ்சாரம் பண்ணுவார் இல்லைங்களா? பண்ணுவார். சிறப்பு சிறப்புங்க. ஐயா ஆரோக்கியம் இந்த மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்கு? நான் சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீ மக நட்சத்திரத்தை நோக்கி வருவார். வந்துருவார். ராகு மட்டும் இப்போ வந்துட்டாரு. இந்த சுக்கிரனை தாண்டி கேது வந்துருவார். இப்போ இந்த ராகுவும் கேதுவும் அந்த சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவஸ்தைகளை கொடுப்பார். அதாவது ஒரு ப்ரெஷரு, அல்லது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது தொற்று நோய்கள், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுப்பார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு அங்கே கட்டி வந்துருச்சுங்க, இங்கே கட்டி வந்துருச்சிங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ராகு கேது தான். அதே மாதிரி 12ஆம் இடம் என்பது தூக்கத்தை கெடுக்கிறது. நமது மோஷன் போகிறதுக்கு பிரச்சனை பண்ணுற இடம் 12ஆம் இடம் என்பது மலக்குடல் குறிக்கிறது. இப்போ காலச்சக்கரத்துக்கு ராகு இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இதை குடிக்குது. கண்டக்கால்னு சொல்கிறோம் இல்லையா? பாதம் என்பதை விட கண்டக்கால், அந்த முழங்காலுக்கு கீழே அந்த பகுதியை குறிக்கிறது. ராகுவை பொறுத்த வரைக்கும் லங்ஸு சம்மந்தப்பட்டது குறிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஏதோ ஒன்று ஆஸ்பத்திரி செலவு அப்படின்றது நாம் தீர்மானம் பண்ணிக்கிட்டு, நம்மளை மாஸ்டர் செக்கப் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட மெடிக்கேஷனை ஃபாலோ பண்ணணும். ஆஃப்டர் ஜூன் இதெல்லாம் தீர்வு கிடைச்சிடும். இதிலேருந்து அதில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் இருக்காது. ஏன்னா குரு நமக்கு ராசிக்கு பக்கபலமாக வந்துடுறார். அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ 4ல் இருக்கிறதுனால 4ல் குரு, 6ல் கேது, 12ல் ராகு, இத்தனையுமே வேலை செய்யும். ஆனால் ராகு கேதுனாலே ஒரு பயம் இருக்குங்கய்யா. ஏன்னா என்ன செய்யக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் உட்காரும்போது கலப்பு பலன்கள் தராரு. ஆனால் இப்போ அவர் சொந்த நட்சத்திரத்திலே உட்காரும்போது நான் காட்டுறேன் என்னோட 100% பவர் என்னன்னு காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அது ரொம்ப ஆபத்துன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம்.
ராகு கேது கவனிக்க வேண்டியது. இப்போ நம்மளுடைய சிஸ்டத்தில் ராகு குருவை போலவும் கேது புதனை போலவும் பலன் தரக்கூடிய சிஸ்டம். இப்போ என்ன ஆகும்னா 6ஆம் இடத்துல இருக்கிற கேது அந்த 4ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறாரு. புதன் வீடு அல்லவா, 7ஆம் இடம் வந்து புதன் வீடு அல்லவா, அது வந்து மீனத்துக்கு பாதகஸ்தானம் அல்லவா. அதனால் அம்மாவா மனைவியா இந்த கோணத்துலேயும் பிரச்சனை கொடுக்கறது, அல்லது வண்டி வாகனத்தில் பிரச்சனை கொடுக்கறது, பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை கொடுக்கறது, இப்படி கலகம் குழப்பங்களை உண்டு பண்ணுறது கேது. அதே மாதிரி ராகு என்ன பண்ணுவார்னா அவர் சதயத்தில் போகும்போது மகரத்தின் பலனை தருவார். அப்போ அந்த மகரத்தின் பலனை தரும் பொழுது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது நம்ம பணம் இல்லைன்னு ஆகிடும். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். மறைமுகமான செயல் திட்டங்களை அவாய்டு பண்ணிக்கணும். 12ஆம் இடம்ங்கிறது ரகசிய செயல்பாடு. இப்போ நம்ம நிறைய பேர் கலப்படம் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் ரகசியம் தானே. அது மாதிரி ஒரு வியாபாரத்தில் நேச்சுரலாக பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து மாட்டிக்கிறதுக்கு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும் இந்த ராகு. அப்போ என்ன ஆகும், நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. இன்னொருத்தரை நம்பி வாங்குகிற பொருளில் கூட நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியத்தில் சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் நிவர்த்தி யார் அப்படின்னா சனி பகவானும் குரு பகவானும் புதன் பகவான் தான். மெயினாக சனியை பிடிச்சிக்கலாம். சனி தான் நமக்கு அந்த நிவர்த்திக்க வழிகாட்டுறவர். இந்த சனி எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய வேர்களை குறிக்கிறது. இப்போ சித்த வைத்தியம்ன்றது சூரணமெல்லாம் தயாரித்தது மரப்பட்டைகள் வேர்களில் தான். ஸோ அது சார்ந்த பழமையான ஒரு மருத்துவ முறைகளை கையாண்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஓகே. ஆன்மீகத்துக்கும் சனியை தான் பிடிச்சிக்கணும். நீங்கள் பரம்பரையாக உங்கள் பூர்வீகம் வாழ்ந்த ஊருக்கு போகணும். அங்கே போய் ஒரு கோயிலை பிடிச்சி நம்ம முன்னோர்கள் வழிபட்டுருக்கிற கோயில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரூட்டு காமிக்கும். அதை போய் அடிக்கடி தரிசிச்சனை பண்ணிட்டு வரோம். இது ஆஃப்டர் ஜூன் பண்ண வச்சிரும். ஆஃப்டர் ஜூன் குரு அங்கே வரும்போது பண்ண வச்சிரும். பண்ண வைக்கும்போது இந்த பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து நம்ம உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். யாரெல்லாம் நம்ம மீடியாவோ அல்லது கவுன்சிலிங், கன்சல்டிங், கமிஷன் வகை இப்படி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிறப்பு சிறப்பு. ஐயா, இப்போ 2026 அப்படின்னு எடுக்கும்போது அகம் சார்ந்திருக்கா இல்லை பொருள் சார்ந்திருக்கா? அதுதான் இப்போ நான் சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன்னா இப்போ உங்களுக்கு வந்து மூளை உழைப்புங்கிறது அகம் சார்ந்த உழைப்பு. இப்போ நம்ம கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா முதலீடு போடுறது இல்லை. ஆனால் முதலீடு போட்டு ட்ரேடிங் பண்ணுறது புறம் சார்ந்தது. அந்த புறம் சார்ந்தது கெடுதலாக இருக்குது. அதான் ஆஃப்டர் ஜூன். ஆமாம், அது இப்போ இருந்தே அதை தயார் பண்ணணும். ஏன்னா இப்போவே ராகு சதயத்தில் வந்துட்டார். இப்போ ராகு சதயத்தில் வந்த உடனே என்ன ஆகும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை லாக் பண்ணுவார். விரயஸ்தானம் சொன்ன பார்த்தா அகலக்கால் வைக்காம மூவ்மெண்ட் கரெக்டாக போய்க்கணும். இப்போ ஒரு சிலருக்கு உற்பத்தி ஸ்தானத்தை திடீர்னு கேன்சல் பண்ண முடியாது. நான் காலங்காலமாக 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேங்க, இப்போ திடீர்னு உற்பத்தியை விட்டு என்னால் போக முடியாதுன்னா நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா குவாலிட்டி கண்ட்ரோல், அட்வர்டைஸ்மெண்ட்டு மற்றும் வந்து கேன்வாஸ் பண்ணுறது, புதுசாக வந்து எதையாவது வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி போட்டு அதை அப்ரோச் பண்ணுறது. அதாவது செயல் திட்டங்களை கொஞ்சம் மாற்றி அமைச்சிங்கன்னா அதுக்கு இந்த வருடத்தை செலவழிச்சிங்கன்னா அது பின்னால் உதவும். அது இல்லாமல் இப்போ நம்ம இன்னும் ஒரு 10 மிஷின் சேர்ந்து வாங்குவோம் அப்படின்னு ஃபேக்ட்ரி டெவலப் பண்ணுவோன்னு இப்போ நினைக்காதீங்கன்னு சொல்ல வர. சிறப்பு சிறப்பு. ஆனால் மீனராசிகள் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஐயா மனச்சோர்வு ஆயிடுச்சு, மனசிக்கலாக இருக்குது, நிம்மதி இழந்து தொலைச்சி உட்காந்துருக்குறேன், பல எப்படி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போல்லாம் சிரிக்க முடிய மாட்டேங்குது, போகிறவன் வரவெல்லாம் அடிச்சுட்டு போகிறான், மன ரீதியாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க ஐயா. காரணம் குரு ராகு பரிவர்த்தனை. 4ஆம் இடத்துல திருவாதிரையில் போன குருவும் 12ஆம் இடத்துல பூரட்டாதியில் போன ராகுவும், இந்த 4-12 பரிவர்த்தனை தான் இவ்வளவும் காரணம். அது பத்தாததுக்கு 12ல் சனியாக இருந்தார்ல, ராகுவோடையே சேர்ந்து இருந்தார்ல, இதெல்லாம் துன்பப்பட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு குருவாகவே வேலை செய்கிறார். அதனால் கொஞ்சம் வந்து நிலைமை இனிமேல் இப்படி தான் போகணுன்னு ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ளேயே வேலை செய்யும்.
இனி வந்துருச்சு. இந்த அதிசாரம், இந்த வக்கரம் இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி ஒரு மார்ச்லேருந்து ஒரு ஸ்டடி ஆயிரும். ஜூன் மாதத்துக்குள்ளே அந்த ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஃப்ரீனஸ் கிடைச்சிடும். ஆஃப்டர் ஜூன் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீனஸ் கிடைச்சிடும். பொருள் கூட வேணாம், எனக்கு அருள் கிடைச்சா போதும், அந்த ஒரு ஈடுபாடு வந்துடும். அந்த அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தத்தை தரும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. சிறப்பாக சொன்னீங்க ஐயா. ஐயா அடுத்து இறுதியாக சொன்னோன்னா ஐயாவின் அறிவுரை, இந்த மீனராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? இப்போ நம்ம 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி குடும்ப சண்டை, கலகங்கள், உள்நாட்டு கலகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒன்று வதந்தி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. புதன் வந்து மீனத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் மீனத்தில் இருக்குது, ஆனால் பாதகாதிக்கு. அதனால் சொந்த பந்தம், கணவன் மனைவி வகையில் அந்த குடும்பம், அம்மா வகையில் தாய்மாமன் வகையில் வர்ற குடும்பம், இதில் எல்லாத்துலேயுமே இந்த கேதுவனுடைய கலகம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுலேயும் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் வேணாம், ரொம்ப விலகியும் போயிடாதீங்க. அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வேலையில் எவ்வளவு தூரம் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை காட்டுறீங்களோ அது குடும்பத்தில் வந்து ஒன்றும் பண்ணாது. நீங்கள் குடும்பத்தை நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா இங்கே வேலையும் கெட்டு போயிடும். அதனால் இந்த ரெண்டுக்கும் அவஸ்தைப்படுற ராசி மீனராசி. ஏனென்றால் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். நமக்கு உறவு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சொந்த பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் தான் நமக்கு 5ஆம் இடம். இப்போ இது ஆசைகள் நிராசைகள் ஆவதற்கு மீனராசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ 5-11 அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன வருது? மீனராசிக்கு 5ஆம் இடம் கடகம், 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு தனுசு வருது. இப்போ இது காலச்சக்கரத்துக்கு 4-9 மாறிது. அப்போ என்னன்னா 5ங்கிற பாசம் வந்து அங்கே ஏமாற்றம் அடையுது. 10ங்கிற சொந்த தொழில், 10ங்கிற ஒரு பதவி, புகழ், அதிகாரம் இதெல்லாம் அங்கே கேன்சல் ஆகுது. அப்போ இது என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்காகத்தான் நான் மீனராசி என்றைக்குமே வந்து நீங்கள் வாத்தியார் வேலை பாருங்கள், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுங்க, ஞானத்தை கடைப்பிடிங்க. ஞான ரீதியாக எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் உலகம் உங்களை நல்லவர்னு பாராட்டும். அந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு சொந்த பந்தங்கள் நிறைய கிடைக்கும். அதாவது வெளி வட்டாரத்தில் கிடைக்கும், உள் வட்டாரத்தில் கிடைக்காது. இதுதான் நான் அறிவுரை. சிறப்புங்க ஐயா. வழிபாடுகளை சொல்லுங்க. வழிபாடு பொருளாதாரத்துக்கு மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. அதே மாதிரி அகம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து சனி பகவானை பிடிச்சிக்கணும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் மெயினாக முனீஸ்வரரை, கருப்பசாமியும் ஆஞ்சநேயரோ வழிபாடு பண்ண உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், உறவுகளும் நல்லாயிருக்கும். பண வரவுக்கு மெயினாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் போய் மகாலட்சுமி பண்ணுங்கள். இதே நட்சத்திர நாட்களில் ஸ்ரீரங்கம் போய் தாயார் சன்னதியில் தாமரைப்பூ சாத்தி நெய் தீபம் போட்டு வழிபட்டுக்கலாம். சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க. ஆனால் 12 ராசிகளுக்கும் பலன் எடுத்து முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த சீரீஸில் ஒரு வித்தியாசமான கண்டென்ட் எடுத்து நிச்சயமாக. நன்றி.